ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம மீனா பயங்கர யோசனையிலே வராங்க. மயில் இருந்துட்டு, மீனா என்ன மீனா உன் முகமே சரியில்லை, என்னமோ பலமாக யோசிச்சுக்கிட்டே இருக்க. கோவிலில் யாரோ அதான் செந்தில் தம்பியோட ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொன்னேன். அப்பத்துலேருந்தே உன் முகம் சரியில்லையே. அவங்க உன்னெல்லாம் சொல்லிவிட மாட்டாங்க மீனா, நீ கவலைப்படாத. உனக்கும் செந்தில் தம்பிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே யதார்த்தமாக பேசவும் நம்ம மீனாவுக்கு படபடங்குது. சரவணன் மாமா ஒரு வேளை அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணுவாரோ? மயிலாக்காக்கும் சரவணன் மாமாவுக்கும் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. கேஸ் முடிஞ்சதும் கண்டிப்பாக தன்னோட பக்கம் தான் தீர்ப்பு வரும். விவாகரத்து வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பாரோ அப்படின்னலாம் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே வராங்க. சரிங்கக்கா நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மீனா கோர்ட்டஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம செந்தில் பயங்கர கோவமாக முறைச்சி பார்க்குறாங்க நம்ம மீனாவை. என்னங்க இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ உண்மையாகவே ஆஃபீஸில் வேலை விஷயமா தான் இருந்தியா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக கேட்கவும் நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க நான் எதுக்காகங்க உங்ககிட்டலாம் பொய் சொல்ல போகிறேன்? உண்மையாகவே ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததுங்க, அதை முடிச்சுட்டு நான் இப்போ தான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு. பொய் சொல்லாத, உன் ஃப்ரெண்டு லலிதா இப்போ தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்கள் ஒய்ஃபு கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது நீ ஆஃபீஸில் வேலை விஷயமா எதுவுமே உனக்கு வேலை எந்த வேலையுமே இல்லாமல் தான் இருந்திருக்கு. நீ ஆஃபீஸில் இல்லை மொத்தத்தில் சொல்ல போனால். எங்கே மீனா என்கிட்ட போய் சொல்லிவிட்டு நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மீனா தயங்குறாங்க. அது வந்துங்க எனக்கு தெரியும், அந்த மயில் குயிலுன்றவங்கள பார்க்கறதுக்காக தான் நீ போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அவங்க முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? என் அண்ணன் கூட ஒன்று சேர்த்து வைக்க சொல்லி மயில் குயில் அழுதுருப்பாங்க, அதுக்காக தான் நீ போயிருந்தேன். இங்கே பாரு மீனா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நானும் ரொம்பவே பொறுமையாக போயிட்டேன். இதுக்கப்புறமெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது மீனா. தேவையில்லாத வம்ப நீ இழுத்துட்டு வர போகிறேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மயிலாக்கா கூட பேசுகிறேன், மயிலாக்கா கிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஏதாவது பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டேன், அப்படிதான் நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் பயங்கர கோவமாக போயிடுறாங்க. மீனாவுக்கு சரவணன் நினப்பாவே இருக்குது. ஏன்னா சரவணன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ நம்ம மீனாவுக்கு வந்துருச்சு. பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த விஷயம் மயிலாக்காவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க உடஞ்சி போயிடுவாங்களே. மயிலாக்கா ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. பண்ண தப்ப எல்லாமே நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஒரு அல்ப ஆசையில் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ யாரோ ஒரு பொண்ணு கூட இவங்க அடிக்கடிக்கு கோவிலுக்கு போயிட்டு மீட் பண்ணி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையிலே இருக்காங்க. இப்போது நம்ம மயிலுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே பாக்கியத்துக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக தனக்கு 17,000 ரூபாய் மாதம் சம்பளம் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய சம்பாதிக்கிற நீ 17,000 ரூபாய் தானே, எம்புட்டு கனவு இருக்குது. இந்த 17,000 ரூபாய் வச்சு கடனை கழிக்க முடியுமா? ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ மாதம் சம்பாதிச்சு அப்படின்னா உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம். அப்படியே பெரிய சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்து பெருமையாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க பாக்கியம். நம்ம மயிலுக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, ஏமா இப்படி பேசுகிற அக்கா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலுமே வேலைக்கு போகிறா, அது மட்டும் இல்லாமல் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறனாலாம் சொல்கிறா. அதை பற்றி நீ பேசி பெருமைப்படுத்தாமல் நீ என்னடானா 1 லட்சம் சம்பளம் வேணும்னு சொல்கிற. அக்காவை என்ன நீ கலெக்டருக்கா படிக்க வச்சு? அப்படி படிக்க வச்சுருந்தா கூட நீ சொன்ன மாதிரி பணத்தை அக்கா எடுத்துகிட்டு வந்து உன் கையில் கொடுத்துருப்பா. அக்காவோட வாழ்க்கையவே நாசம் பண்ணி இப்போது வாழா வெட்டியாக வீட்டில் உட்கார வச்சுருக்க. அக்காவோட வாழ்க்கையை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டியம்மா. அப்படி இருந்தும் எல்லா பிரச்சனையும் உன்னால தான் நடந்துச்சு. அக்கா வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான் தெரிஞ்சும் ஏமா இப்படி அக்காவை திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் போதும் நிறுத்துடி, பெரிய மனுஷி மாதிரி நீ அப்பப்போ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. போயிட்டு உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள், எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் போயிடுறாங்க. இப்போது நம்ம மயிலுமே படுத்து தூங்கிடுறாங்க. மயில் அதாவது சரவணனும் அதாவது அஞ்சலி இவங்க 2 பேருமே ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. நம்ம மயில் தூக்கத்தில் அப்படியே திக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. என்ன இப்படி ஒரு கெட்ட கனவு வருதே, ஐயோ இப்படி மட்டும் நடந்துடக்கூடாது, மாமாவுக்கும் எனக்கும் விவாகரத்து நடக்கவே கூடாது, எப்படியாவது மாமா கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னலாம் மயில் பயங்கரமாக அப்போவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சத்தம் கேட்டு நம்ம சுடர், அக்கா என்னக்கா இந்நேரத்துக்கு எழுந்திரிச்சு உட்காந்துருக்க, மணி என்ன, மணி 3 மணி ஆக போகுது, இப்போ ஏன்க்கா இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு
வந்துச்சு சுடரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா என்ன கனவு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரவணன் மாமாக்கும் ஏதோ ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்குது, அதை பார்த்து நான் அழுதுகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா என்னை பயங்கரமாக திட்டுறாங்க, நீ எதுக்காக உயிரோடு இருக்கா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வேளை உண்மையாகவே என் கனவுல வந்த மாதிரி சரவணன் மாமாவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னலாம் கேட்கவும், உடனே சுடருக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மயிலுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அக்கா நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் நடக்காதுக்கா, கனவு தானே, கனவுல நடக்கிறது எல்லாமே நினைவில் நடந்துருமா என்ன, நிஜத்துலலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைக்கா, கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார், நீ படுத்து தூங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி நாங்கள் மயிலை தூங்க வைக்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா நீ ஒரு கோவிலுக்கு வந்துரு மீனா, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா இம்புட்டு காலையிலேயே கோவிலுக்கு போயிருக்குன்னு சொல்கிறீங்க, கோவில் நட சாத்திருக்கா இல்லை திறந்துருக்கா? இல்லை மீனா இப்போ தான் பூசாரி வந்து திறந்து விட்டார், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீனா, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன்க்கா இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா உன்னை நான் இப்போவே நேரில் பார்க்கணும் மீனா, நேரில் வா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம மீனாவுக்குமே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஒருவேளை சரவணன் மாமா அந்த ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்காரே, அவங்க 2 பேரும் ஒருவேளை வண்டியில் போய் அதை இது அக்கா பார்த்துருப்பாங்களோ, அதுக்கு தான் இப்படி அவசர அவசரமாக நம்மளை வர சொல்கிறாங்களோ அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக அக்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் வேறு மீட்டிங் இருக்குது வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவசர அவசரமாக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம மீனா வந்து அப்போ தான் கிளம்பவும், அப்போ தான் நம்ம செந்தில் வந்து எந்திரிக்கிறாரு. மீனா நில்லு, இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குங்க, ஒர்க் இருக்குது, மீட்டிங் வேறு இருக்குது, அதுக்கான எல்லா வேலையுமே நான் அங்கே பார்க்கணும், அதான் எனக்கு சீக்கிரமாக போகிறேன், உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இங்கே நம்ம மீனா கிளம்பி போகிறாங்க கோவிலுக்கு. இங்கே நம்ம செந்திலுக்கு டவுட்டாகவே இருக்குது, இவ ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கையும் களவுமா ஒரு நாளைக்கு மாட்டுட்டோம், அப்புறம் இருக்குது இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம மீனாவை பார்த்ததுமே நம்ம மயில் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. அக்கா என்னக்கா எனக்கா ஆச்சு, வீட்டில் அம்மா திட்டினாங்களா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக்கா, எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா, நீ அழுகாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம மயில் கனவுல வந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு கூட சரவணன் மாமாவுக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கேன் மீனா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மீனா, கடவுள் நடந்தபடியே நிஜத்துலேயும் நடந்துருச்சு அப்படின்னா என் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது, என் உசுறு என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே சரவணன் மாமா தான், எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்துட மாட்டேனான்னு சொல்லிட்டு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் மீனா. இப்படி இருக்கிறப்போ எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு, முன்னாடி கூட எனக்கு சில சண்டை வரப்போகுது, வீட்டை விட்டு அத்தை என்னை துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனவு கண்ணேன். அதே மாதிரி இப்போது நான் என் அம்மா வீட்டில் வாழா வெட்டியாக வந்து உட்காண்ட்ருக்கேன், அதே மாதிரி இப்போது எனக்கு ஒரு கனவு வந்திருக்கு மீனா, ஒரு வேளை என் கனவுல வந்த மாதிரி சரவணன் மாமா வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிப்பாங்களா, அப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. மீனாவுமே யோசிக்கிறாங்க, அக்காவுக்கு கனவுல வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளும் சரவணன் மாமா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மளும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன மீனா உன்கிட்ட சொன்னால் ஏதாவது நீ சொல்லுவேன், எனக்கு ஆறுதல் தான் இருக்குவே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்னடானா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் இங்கே நம்ம மீனா இருந்துட்டு அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் ஒரு சித்தர் வந்து அங்கே முன்னாடி நிற்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்தவும் இங்கே மயில் வந்து அப்படியே ரொம்பவே பயந்து போகிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு என்ன சாமி வந்து இப்படி எங்கள் முன்னாடி இப்படி கத்துறீங்களே, நாங்கள் பயந்துட்டோம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு தாயி, இப்போது இந்த பொண்ணு கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கே, அது எல்லாமே நடக்க போகுது, அது நிஜத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு அதை காட்டி கொடுத்துருக்காரு அந்த கடவுள். உண்மையாகவே இவளோட புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவார், இது நடந்தே தீரும், இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்லவும், இதை கேட்டீங்க நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. மயில் அப்படி கதறி கதறி அழுகுறாங்க. அக்கா அழுகாதீங்கக்கா, அவங்க ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அந்த சித்தர் இருந்துட்டு இங்கே பாரு தாயி, நான் உளரலை, நான் நடக்க போகிறத தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணோட புருஷனுக்கும் பெரிய சண்டை வந்து இந்த பொண்ணு இப்போ அவங்க அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, உண்மைதானே தாயி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மீனாவுமே ஆமாம் சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சித்தரோ ஆமாம் இதெல்லாம் நடக்கணும்னு இந்த பொண்ணு தலையில் எழுதி வச்சிருக்கு, இந்த பொண்ணு பிறக்கிறப்பவே எல்லாமே என்னெல்லாம் நடக்கும் இந்த பொண்ணோட வாழ்க்கையிலன்னு எல்லாமே சாஸ்திரப்படி அந்த கடவுள் அவங்க தலையில் எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் அதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த
பொண்ணு கண்டிப்பாக அவளோட புருஷன் கூட ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பில்லை. இந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு பொய்னால இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு கிடக்குது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இவளோட புருஷன் இந்த பொண்ணை ஏற்றுக்கவே மாட்டார். அந்த பையன் வந்து யாரோ ஒரு பொண்ணு கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட தான் அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சித்தர் சொல்லவும், இங்கே நம்ம மயிலும் நம்ம மீனாவும் ஆடி போகிறாங்க. மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு அந்த சாமியோட காலில் விழுந்து, சுவாமி எனக்கு சரவணன் மாமா வேணும், அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், அவங்க மட்டும்தான் என்னுடைய ஆறுதல், நான் பொய் சொல்லிட்டேன், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது தப்பு தான், அதுக்கான தண்டனையை கடவுள் எனக்கு என்ன வேணாலும் கொடுக்கணும், ஆனால் என் புருஷங்கிட்டேருந்து என்னை பிரிச்சிட சொல்லாதீங்க, எனக்காக நீங்கள் அந்த கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தாயி, நான் கடவுளுக்கெல்லாம் சட்டம் போட முடியாது, ஆண்டவனுக்கு போயிட்டு யாராவது இதை அதாவது சொல்லி இது நடந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் உனக்கு கொன்று போட்டுருன்னு சொல்லிட்டு கடவுளை மிரட்ட முடியுமா தாயி? என்ன நடக்க போகிறதுக்கு இருக்கோ அதை தான் தாயி உன்கிட்ட நான் சொன்னேன். சாமிக்கிட்ட உனக்காக நான் வேண்டிக்கிறேன், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் நான் வேண்டின உடனே அதெல்லாம் கிடைச்சிடாது தாயி, அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவுக்கு ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வருது. சுவாமி இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? மயிலக்காவும் சரவணன் மாமாவும் ஒன்று சேர்ந்து வாழணும். மயிலக்கா பண்ண தப்பை எல்லாமே உணர்ந்துட்டாங்க, திருந்திட்டாங்க, அந்த தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே குற்ற உணர்ச்சியோடு தான் இருக்காங்க. மனுஷங்க தப்பு பண்ணுறது இயல்பு தான். அது ஒரு நாள் அது வந்து உணர்ந்து தப்பு பண்ணதுக்கான தண்டனையும் அனுபவித்து மன்னிப்பு கேட்டு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த தப்பை மன்னிக்கணும்ல சாமி. அந்த வகையில் பார்த்தா இப்போ மயிலக்கா தப்பை உணர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ மயிலக்காவோட வாழ்க்கைக்கு வேறு ஏதாவது பண்ணியாச்சு, ஏதாவது ஒரு வழியில் அக்காவுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அதாவது வழி இருக்கா, அதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா சுவாமி? அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கேட்கவும், மயிலுமே ஆமாம் சாமி இவ்வளோ பெரிய கடினமான அது பரிகாரமாக இருந்தாலும் நான் அதை செய்வேன் சாமி, என் புருஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் கேட்குறாங்க. இப்போ அந்த சித்தர் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிக்கவும் அப்போ தான் இங்கே சித்தர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தாயி, ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம், இந்த விரதத்தை நீ செஞ்சு முடிச்சுட்ட அப்படின்னா கட்டாயம் உன் புருஷன் உன்னை வந்து தேடி வந்து உன்கிட்ட சரணடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே மயிலுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ பெரிய கடினமான வேண்டுதல் இருந்தாலும் நான் செய்வேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது இங்கே பாரு தாயி, நீ ஏதாவது வேலைக்கு போய்கிட்டு இருந்த அப்படின்னா எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது. கரெக்டாக 31 நாள் ஒரு மாதம் நீ அதாவது யாரோட எச்சிலையுமே சாப்பிடக்கூடாது. இந்த கறி மீனுன்னு இந்த கவுசு கலக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள சாமியை, அதாவது ஏதாவது ஒரு கோவில் இருந்தது அப்படின்னா அந்த சாமியை போயிட்டு டெய்லியும் குளிச்சுட்டு போயிட்டு அந்த பிரகாரத்தவே ஒரு 101 டைம் சுற்றி வரணும் டெய்லியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீ சாப்பிடவே கூடாது. வீட்டில் உனக்குன்னு தனியாக சமைச்சு கொண்டு வந்து நீ அதாவது மண் சாதம்னு சொல்லுவாங்கள்ல, மண் சோறு தான் டெய்லியும் 31 நாள், அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு 31வது நாள் கடவுளை நல்லா மனசில் நினச்சிக்கிட்டு நீ பூ மிதிச்ச அப்படின்னா அதோட கடைசியாக விரதம் முடிய போகுது. அதோட உன்னுடைய வேண்டுதலையுமே முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும் தாயி. நீ நினச்ச மாதிரி உன் புருஷன் உன் கூடவே ஒன்று சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அக்கா என்னக்கா இவ்வளோ பெரிய கடுமையான விரதத்தை நீ செய்ய முடியுமாக்கா? வேலைக்கு போகிறதுனால தான் 1-2 வார்த்தை அவங்க அம்மாவுமே உங்களை திட்டாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும். டெய்லியும் வந்து சாமி கும்பிட்றது கூட ஓகே தான், கோவிலை கூட சுற்றி வந்துடலாம். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பாடு சாப்பிடணும், அதுவும் மண் சோறு சாப்பிடணும். 31 நாள் எப்படிக்கா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மீனா, அதெல்லாம் முடியும் மீனா, ஒரு மாதம் தானே, ஒரு மாதம் நான் இந்த விரதத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நான் சரவணன் மாமா கூட இருக்கலாம்ல. எனக்கு அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அது மட்டும்தான் வேணும் மீனா. அப்படி இருக்கிறப்போ நான் இந்த விரதத்தை முடிக்க மாட்டேனா? கண்டிப்பாக இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவேன் மீனா. சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இந்த விரதத்தை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. சரி தாயி,
கண்டிப்பாக அந்த விரதத்தை செய்கிறதுனால உனக்கு எல்லா பயனும் வந்து சேரும். நீ கவலைப்படாத. அதாவது நீ பட்ட கஷ்டத்துக்கான பலனை நீ கண்டிப்பாக பார்ப்ப. அது மட்டும் இல்லாமல் 31வது நாள் எல்லா விரதத்தையுமே முடிச்சுட்டு நான் இதே கோவிலில் தான் இருப்பேன். நீ வந்து என்னை பாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு என்னெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிற, உன்னுடைய எதிர்காலம் என்னெல்லாம் உனக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உனக்கு நான் சொல்கிறேன் தாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமியார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மயிலுமே ரொம்பவே சந்தோஷமாக சரிங்க சுவாமி, மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியாருமே போயிடுறாங்க. மீனா இருந்துட்டு அக்கா இவ்வளோ பெரிய கடுமையான விரதமெல்லாம் வேண்டாக்கா, கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல, கேஸில் கண்டிப்பாக உங்கள் பக்கம்தான்க்கா தீர்ப்பு சாதகமாக வரும். நீங்கள் எதுக்காகக்கா இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை மீனா, சத்தியமாக இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவேன் மீனா. இதுக்காக நீ எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆறுதலாக இருப்பேங்க்கா. எப்போவுமே நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே உங்களுக்காக நான் ஓடி வந்து நிற்பேன். நீங்கள் கவலையே படாதீங்க. இம்புட்டு பெரிய விரதத்தை நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் 1 மாதம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே நல்லதே நடக்கும்க்கா. அந்த கடவுள் தான் நமக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் மயிலும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. நம்ம மயில் வந்து நேராக இப்போது வேலை செய்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. அவங்கக்கிட்ட என்னால் 1 மாதத்துக்கு மட்டும் வர முடியாது மேடம், தயவு செஞ்சு நீங்கள் 1 மாதம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா உங்கள் மாமியாரை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா நீ இப்படி சொல்கிற, உன்னை நம்பி தான் நான் எவ்வளவோ வேலையை பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி சொன்னா எப்படிம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த எல்லாத்தையுமே இப்படி சொல்லிவிட்டு என்னால் கண்டிப்பாக வர முடியாது, 1 மாதம் கழித்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே பாக்கி இருந்துட்டு, என்னடி இப்போ 12 மணி கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ வேலை முடிச்சு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இனிமேல் நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், என்ன ஓசி சோறு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீ திரும்பவும் பிளான் பண்ணிட்டியா? இங்கே பார், நீ ஏதோ வேலைக்கு போயிட்டு 4 ரூபாய் சம்பாதிச்சு கொடுப்ப அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நான் இருக்கேன். அதை வச்சு குடும்ப பொழப்பை ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் தைரியமாக இருந்தால், நீ என்னடனா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தலையில் இடியை தூக்கி போடுற. 2-3 நாள் தான் வேலைக்கு போனேன், 1 மாதம் சம்பள காசை கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. இப்போது நீ இப்படி ஒரு விஷயத்த வந்து சொன்னால் அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே மயில் இருந்துட்டு, அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போன விஷயம், அந்த சித்தர் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கி இருந்துட்டு, என்னடி முட்டாள்தனமாக இருக்குது, வேலைக்கு போகாமல் தான் இந்த விரதத்தை முடிக்கணுமா? ஏன் வேலைக்கு போய்கிட்டேலாம் விரதத்தை முடிக்க முடியாதா? இங்கே பாரு, நீ வேலைக்கு போயிட்டே இந்த விரதத்தை பண்ணு, மற்றபடி நீ வேலைக்கு போகாமல் இருந்தா அப்படின்னா அந்த வீட்டில் உன்னை சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து கத்திக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் மாணிக்கம் வராங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாரு பாக்கியம், மயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், 1 மாதம் தானே, உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா? நம்ம பெத்த பிள்ளை தானே, 1 மாதத்துக்கான மளிகை செலவு என்னமோ, அது மட்டும் இல்லாமல் அதாவது மயிலோட சம்பளம் அவளுக்கு எவ்வளோ கொடுப்பாங்களோ அந்த பணத்தை நான் எப்படியாவது அடித்து பிடிச்சாவது நான் புரட்டி கொண்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு மயில் இந்த விஷயத்தில் எதுவும் கேட்காத. இந்த பரிகாரம் செய்கிறது மூலமாக மயிலோட வாழ்க்கை சரியாகும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம செய்ய விடுவோமே, அதுக்கு நம்ம துணையாக இருக்கவும் பாக்கியம். கடைசி வரைக்கும் மயில் அவள் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்ல, வாழ வேண்டிய வயசில் வாழா வெட்டியே வந்து நம்ம வீட்டில் உட்காண்ட்ருக்கா, இதெல்லாம் நமக்கு கஷ்டம் தானே பாக்கியம். அப்படி இப்படின்னு என்னென்னமோ இங்கே மாணிக்கம் கொஞ்சம் தெளிவிடமாக பேசி இங்கே பாக்கியத்தை ஒரு வழியாக சமாதானப்படுத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலுமே வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு வீட்டெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு மண் சோறு சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு 101 டைம் அதாவது 101 டைம் அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வராங்க. அதுக்கப்புறம் சுற்றி வரப்போ தான் எங்கள் அஞ்சலியை பார்க்குறாங்க. அஞ்சலியை வந்து நம்ம மயிலுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. இப்போ அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அஞ்சலி வந்து தெரியாமல் மயில் மேலே இடித்து மோதி அவங்க கையில் இருக்கிற பூஜை பொருள் எல்லாமே கீழே விழுந்துருது. உடனே மயில் இருந்துட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகேங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றுத்த நினச்சிருக்கேன்,
அது நிறைவேறணும். அதுக்காக தான் இப்படி ஒரு வேண்டுதலை வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஞ்சலி சாமி கும்பிட்டுட்டு சரவணன் வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயிலுமே இன்னும் ஒரு 10 டைம் கோவிலை சுற்றினாங்க அப்படின்னா அவங்களோட 101 டைம் சுற்றுறது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்குள்ளவே இங்கே நம்ம சரவணன் வராங்க. சரவணனை பார்த்துட்டு நம்ம மயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. போய் பேசலானோம்னே தோணுது. ஆனாலும் வேண்டாம், அவரை நம்ம தூரத்துல இருந்தே பார்த்து ரசிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம மயில் யோசிக்கிறாங்க. சரவணனுக்கு தெரியாம மறைஞ்சு நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சரவணன் நேரா அஞ்சலி கிட்ட போயிட்டு, "என்ன அஞ்சலி, ரொம்ப லேட் ஆயிருச்சு அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூட பேசவும், "என்ன இவங்க இந்த பொண்ணு கூட பேசுறாங்க? இவங்க யாரும் அப்படி டக்குன்னு யார்கிட்டயுமே போய் பேச மாட்டாங்களே! இந்த பொண்ணு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோ? நமக்கு கல்யாணம் ஆன வரைக்குமே இவங்கள நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லையே! நம்ம சொந்தக்காரவங்கள்ல கூட நம்ம இவங்கள பார்த்ததே இல்லையே! யார் இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்களோன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம அம், அஞ்சலி இருந்துட்டு, "சரவணா, என் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க சரவணா. எத்தனை நாள் தான் நானும் தள்ளி போட முடியும்? உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் எப்போ தான் விவாகரத்து நடக்கும்? உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் விவாகரத்து நடந்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன இது, கல்யாணமா? அப்போது நம்ம கனவுல நான் வந்தபடியே அஹ், இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்துருமோ? அப்போ இவங்க கள்ளத்தனமாக யாருக்கும் தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ?" அப்படின்னலாம் எங்கள் மயில் யோசிக்கிறாங்க. இதை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச நம்ம மயில் பயங்கர கோவமாக போயிட்டு எல்லார் முன்னாடியுமே சரவணனோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. "ஏய், என்னடி பண்ணுற? ஷர்ட் மலர்ந்து கையை எடுடி" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்படவும், "இல்லை மாமா, நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு துரோகம் பண்ண பார்க்குறீங்க. எதுக்காக இவ கூடலாம் பேசுகிறீங்க? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் புருஷன். ஏன் இந்த ஜென்மத்தில் இல்லை, 7 ஜென்மத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் எனக்கு புருஷனாக வரணும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இந்த பொண்ணு கூட பேசலாம்? இவ என்னடானா உன் ஒய்ஃபுக்கும் உனக்கும் எப்போ விவாகரத்து நடக்கும்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறா. நீங்கள் கொடுத்த தைரியத்தினால தானே அவள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. இங்கே பாருங்க மாமா, அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நீங்கள் என்னுடைய புருஷன். நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே சொல்லவும், சரவணன் இருந்துட்டு, "அடைச்சி கையெடு" அப்படின்னு சொல்லிட்டு நூக்கி விட்டுடுறாங்க. நம்ம மயில் போய் கீழே விழுந்துடுறாங்க. "இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. வேண்டாம் மாமா, இது ரொம்ப தப்பு மாமா, எனக்கு துரோகம் பண்ணாதீங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், நீ பெரிய அப்படியே உத்தமி, ஹரிச்சந்திரனுக்கு தங்கச்சி, நீ பொய்யே சொல்ல மாட்ட. பொய் சொல்லாத குடும்பத்தில் வம்சத்தில் பிறந்து வந்திருக்க நீ. என் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களாமே இவளுக்கு. உனக்கு என்னடி நான் நம்பிக்கை துரோகம் பண்ணேன்? எனக்கு தான் நீ நம்பிக்கை துரோகம் பண்ணி என் வாழ்க்கை குழி தோண்டி புதைச்சிட்டேடி. என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இதோ இங்கே நிற்கிறாளே அஞ்சலி, இவ நான் முன்னாடி லவ் பண்ண பொண்ணு. இவளையும் என்னையும் என் வீட்டில் இருக்கிறவங்க சேர்த்து வைக்கல. இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நினச்சிருக்காரு போல. உனக்கும் எனக்கும் விவாகரத்து நடந்த அடுத்த நிமிஷமே நான் இவ கழுத்தில் தாலி கட்டுவேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லவும், இதை கேட்ட மயில் பயங்கர அதிர்ச்சியாக, "இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. இதுக்கெல்லாம் அந்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கூலி கொடுப்பாரு. இங்கே பார், என்னை எத்தனை சாபம் வேணாலும் விடு. ஆனால் உன்னெல்லாம் நான் என் பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். உன்னை மாதிரி ஒரு பொய்க்காரி கூட வாழ்கிறதுக்கு நான் செத்து போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அஞ்சலி இருந்துட்டு, "இங்கே பாருங்க சரவணா, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் ஏன் செத்து போகணும்? நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையே. நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இவங்களுக்காக நீங்கள் எதுக்காக சாகணும்? இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் செத்து தொலையணும்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, "என்ன நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிற? வேற ஒருத்தி புருஷனுக்கு ஆசைப்படுற? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவளா?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இங்கே அஞ்சலியை கேட்கவும், "சரவணா, பாரு சரவணா, எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அஞ்சலி, இவ ஒரு லூஸு, பைத்தியம். இவ கூடலாம் நம்ம எதுவுமே பேச வேண்டாம். பைத்தியம் என்ன பண்ணும்? என்னென்னமோ பேசி உளறிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவ பேசுகிறது எதுவுமே கண்டுக்க வேண்டாம். நம்ம வேற எங்கேயாவது போவோம் வா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஞ்சலியோட கையை பிடிச்சி நம்ம சரவணன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மயில் அதே இடத்துல உட்காந்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு
இருக்காங்க. "ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. என் அம்மா பேச்சு கேட்டது ஒரே ஒரு தப்பு தான். அதை மட்டும் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். நீங்கள் ஏன் மாமா இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க? கனவுல வந்த மாதிரியே நீங்கள் இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் மனசை தேத்திக்கிறாங்க. அந்த சாமியார் சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மாமா நம்மளை தேடி ஓடி வந்து நம்ம காலடியில் விழுவாக. இந்த கடவுள் மேலே தான் நம்ம பாரத்தெல்லாம் போடணும். கண்டிப்பாக கடவுள் நம்ம பக்கம் துணையாக இருந்து நம்ம வாழ்க்கையை காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ஓரளவுக்கு அவங்க மனசை தேத்திக்கிட்டாலுமே இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சி நம்ம சரவணன் கூட்டிகிட்டு போன அந்த காட்சியை இப்போ வரைக்குமே நம்ம மயிலால் மறக்கவே முடியல. ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்பவே அழுத்தமாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சரவணன் பண்ணுறது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.